வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது ஓகே கம்பெனி. நாங்கள் ஹோஸ்டில் பார்த்துக்கான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் ஒன்றும் இல்லை, பட் கம்மியான சில அப்டேட்ஸ் இருக்கு. மொத்தமாக பார்த்துலாம். ஸ்டார்டிங் வித் டிசி. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஜேக் ஜிலன்ஹாலோட ரோடோஸுங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன இன்டர்வியூவில் நீங்கள் அடுத்து பேட்மேனாக நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஜேக் ஜிலன்ஹாலை பார்த்து கேட்டிருக்காங்க. காரணம், இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த கிறிஸ்டோபர் நோலன் ட்ரைலஜில் ஆக்சுவலாக ஜேக் ஜிலன்ஹால் கிட்டத்தட்ட பேட்மேனாவே நடிக்க போயிட்டாராங்க. ஆல்மோஸ்ட் கேஸ்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து டிசிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிரேவ் அண்ட் தி போல்ட் படம் வந்து எடுக்க போகிறாங்க. புது பேட்மேன் இறக்க போகிறாங்க. அந்த ரோலுக்கு உங்களை தான் நிறைய ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கண்டிப்பா அது ஒரு எனக்கு பெருமையான விஷயமா தான் இருக்கும். ரொம்ப கிளாசிக்கான கேரக்டர். ஸோ சான்ஸ் கிடைச்சா நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் ஃபியூச்சர்ல நீங்க ஜேக் ஜில்ஹாலை பேட்மேனா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 20% சான்ஸ் சொல்லலாம். கூடி சீக்கிரம் பிரேவ் அண்ட் தி போல்ட்டுக்கான அந்த கேஸ்டிங் ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆரம்பிச்ச அப்புறம் தான் தெரியும் அந்த பேட்மேன் எப்படி இருக்க போறாரு. ஒரு ஓல்டான பேட்மேன் தான் காமிக்க போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜேக் ஜில்ஹால் இப்போதைக்கு பிசிக்கலா சூப்பர் ஃபிட்டா இருக்காரு. ஸோ பெர்ஃபெக்ட் சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு பொறுத்தது பார்ப்போம். அதை தொடர்ந்து டிசியூக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூமர் சுத்திட்டு இருக்கு. நம்ம ஹார்லி குயின்னா நடிச்ச மார்கரெட் ராபியை டிசியூக்குள்ள வேற ஒரு ரோலுக்கு கேஸ்ட் பண்றதுக்காக ஜேம்ஸ் கன் பிளான் பண்ணிட்டு இருக்காராம். அதாவது ஹார்லி குயின்னா இல்லாம மார்கரெட் ராபியை வேற ஒரு ரோலுக்காக நம்ம ஜேம்ஸ் கன் பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ரூமர் சுத்திட்டு இருக்கு. ரூமர் தான், எனக்கு தெரிஞ்சு அப்படி ரீகாஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெர்ஃபெக்டான ஹார்லி குயின் கேஸ்டிங் அவங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். பண்றாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அதை தொடர்ந்து சூப்பர்மேன் லெகசிக்கான அந்த ஷூட்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. அடுத்த வாரத்துல இருந்து அவுட்டோர் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. விச் மீன்ஸ் கூடி சீக்கிரம் நீங்க புது சூப்பர்மேனுக்கான ஃபுல் காஸ்டியூம் என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேப்பராசிஸ், நிறைய இந்த செட் பிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒஹாயோல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லி ஒரு ரூம் கிளம்பி இருக்கு. பார்ப்போம் லைக் சூப்பர்மேன் லெகசி, சூப்பர்மேன் சூட் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு. இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம மார்வல் சைடில் போகும்போது தண்டர்போல்ட்ஸ் படத்துக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன அப்டேட்டை நம்ம எலினா பெலோவா நடிக்கிற ஃப்ளாரன்ஸ் பியூ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சின்ன வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஹைண்ட் த சீன் அந்த தண்டர்போல்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே காமிக்கும் போது அதில் புது தண்டர்போல்ட்ஸ் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகியிருக்கு. இன்க்ளூடிங் தண்டர்போல்ட் டைட்டிலுமே மாற்றிருக்காங்க. ஸோ தண்டர்போல்ட்ஸ் வித் அன் ஆஸ்ட்ரிக். தண்டர்போல்ட்ஸ் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரிக் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன் தெரியல, பட் ஏதாவது நம்ம ஒரு மெசேஜ் பண்ணும்போது தப்பாக டைப் பண்ணிட்டோம்னா அதில் ஆஸ்ட்ரிக் போட்டு சரி பண்ண அனுப்புவோம்ல, அதே மாதிரி தான் டைட்டில் ஆஸ்ட்ரிக் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன் படத்துக்குள்ள தண்டர்போல்ட்ஸுக்கு அந்த தண்டர்போல்ட்ஸ் பேர் வந்து பிடிக்கல போல. டார்க் அவெஞ்சர்ஸ் இல்லைனா வின்டர் அவெஞ்சர்ஸ்னு சொல்லி வேற ஒரு பேர் அவங்க சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தண்டர்போல்ட்ஸ் பேரில் செட்டில் ஆன மாதிரி இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறாங்களாம். தண்டர்போல்ட்ஸ் பேரை வச்சு நிறைய ஃபன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கேன். இது தொடர்ந்து ஆப்வியஸாக நிறைய செட்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக வரதான் போகுது. என்னென்ன கேஸ்ட் மெம்பர்ஸ் உள்ள இருக்காங்க, அவங்க ஃப்ரெஷ் லுக் என்ன மாதிரி இருக்குங்கிறத பொறுத்தது பார்ப்போம். இந்த ஃபுல் லுக்குக்கான ஃபர்ஸ்ட் டீசர் பிரேக் டவுன் சேனலில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்பைடர்மேன் 4 வருமா, வரதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கான்னு சொல்லி போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இப்போ வரைக்கும் பெரிய அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல. இந்த படத்தை கிரவுண்டடாக எடுக்கணும் இல்லை மல்டிவர்ஸாக எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோனி அண்ட் மார்வலுக்கு சின்ன சண்டை ஏற்பட்ட மாதிரி ஒரு நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தொடர்ந்து லைட்டாக நம்ம ஜஸ்டின் லின் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறதா ஒரு சின்ன ரிப்போர்ட் வந்து கிளம்பிச்சு. ஜஸ்டின் லின் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்ச்சைஸில் மிக முக்கியமான படங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபைவ்லாம் எடுத்தது அவர் தான். அமேசிங்கான ஆக்ஷன் டைரக்டர். ஸோ அவரை இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் 4 கூட்டிகிட்டு வரதா ஒரு ரூம் சுற்றிட்டு இருந்துச்சு. பட் அது நடக்க போகிறது இல்லையா. அதை இப்போதைக்கு நிறைய இன்சைடர் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வேற ஒரு புது டேரக்டரை தேடி பாசிபிளி நம்ம மார்வல் போகலாம். அப்படி இல்லைனா ப்ரீவியஸாக எடுத்த ஜான் வாட்ஸே பாசிபிளி ரிட்டர்னும் ஆகலாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சோனி மல்டிவர்சல் லெவல் படமாக வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கெவின் ஃபெகேல இது கிரவுண்டடாக தான் இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காரு. டேரக்டர் கேஸ்டிங் வந்தால் தெரிஞ்சிருங்க இந்த படம் மல்டிவர்சல் லெவலா இல்லை கிரவுண்டடானு. எப்படி பார்த்தாலும் இந்த படம் டேட்டா சீக்ரெட்டாஸ் கூட கனெக்ட் ஆக தான் போகுது. ஸோ அது என்ன மாதிரி கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். ஸோ கான்செப்ட் படி பார்க்கும்போது இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு 2025 ஸ்பைடர்மேன் 4 வரணும். சப்போஸ் இந்த பிரச்சனை இன்னும் நீடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2026 தான் நீங்கள் ஸ்பைடர்மேன் 4 பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு வருஷம் டிலே ஆகலாம். என்ன பிளானில் இருக்காங்கன்னு தெரியல. ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் காத்துட்டு இருக்காங்களே. அதே மாதிரி மார்ச் 29 போன வாரம் ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்போதைக்கு அந்த படத்தை இன்டெஃபினைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஹெல்லிஷாக நகர்ந்துட்டு இருக்கான். இவங்க எதிர்பார்த்த மாதிரி ப்ரொடக்ஷன் அடுத்த வருஷம் முடியுமாங்கிறதே கேள்விக்குறியா இருக்குங்கிற பற்றி சொல்லியிருக்காங்க. ஹாலிவுட் ஸ்ட்ரைக்னால இப்போதைக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றினா உள்ள மாதிரி இருக்கு போல. ஸோ அதனால ஸ்பைடர்வர்ஸ் படம் பாசிபிளி அடுத்த வருஷம் இல்லாமல் 2026 கூட டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ரூம் சுற்றிட்டு இருக்கு. அவ்வளோ டிலேலாம் வேணாம்பா. பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸை அடுத்த வருஷமே கொடுத்துருக்கேன், காத்துட்டு இருக்கோம். ஹைப்பு தாக போல கிளிஃப் ஆகல முடிச்சுட்டு என்னடா டிலே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஆறுதல் பரிசுக்காக போன வாரம் இந்த ஸ்பைடர் வித்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமை பார்த்தீங்கன்னா இந்த சோனி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 7 minutes ஷார்ட் ஃபிலிம் தான். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மைல்ஸ் அண்ட் அவங்க அப்பாவுக்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன வாக்குவாதம், ஒரு சின்ன பாண்டிங் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருந்துச்சு. அதுலேயுமே நம்ம ஸ்பைடர்மேனோட நைட்மேர் சீக்வன்ஸ் எல்லாமே வெறித்தனமாக அனிமேட் பண்ணியிருந்தாங்க. இந்த 7 minutes சீக்வன்ஸே மேடம் வெப் படத்தோட நல்லா இருந்துச்சுங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா யூடியூப்லேயே இந்த ஷார்ட் ஃபிலிம் அவைலபிளாக இருக்குது. அது ஃபுல் பிரேக் டவுன் சேனல்லையுமே போட்டிருக்கோம், செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு R-rated ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் மூவில நம்ம சோனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான ஒரு சின்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. வெல் இது 100% கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. நம்ம வெனாம் படத்தை தான் அனிமேட்டட் R-rated கொடுக்கறதுக்காக இப்போதைக்கு சோனி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம்.
R-rated வெனம் மூவி ஃபைனலி இஸ் ஹேப்பனிங்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த படத்தை நம்ம செத் ரோகன் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. செத் ரோகன் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வின்சிபிள், த பாய்ஸ், TMNTன்னு சொல்லி அந்த முக்கியமான R-rated படங்களை பார்த்துருப்பீங்க. அந்த மனுஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பயங்கரமாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் R-rated வெனம் படமும் பயங்கரமாக இருக்க சான்சஸ் அதிகம். அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரலனாலும் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு R-rated வெனம் அனிமேட்டட் மூவி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸ்பைடர்வர்ஸ் மாதிரி இருந்தால் தாறுமாறாக இருக்கும். ஸ்பைடர்வர்ஸ் 3வது படத்தோட முடிய போதில் மேபி வெனம் அந்த இடத்த பிடிக்கிறதுக்காகவே ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். காத்திருந்து பார்ப்போம், நல்லா இருந்தால் ஓகே. அதை தொடர்ந்து இன்னொரு சின்ன ரூமர் பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கான அந்த கேஸ்ட் அப்டேட் கொடுத்துருந்தாங்களே. ஸோ இந்த படம் முழுக்கவே ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். MCU கிடையாது. MCU இந்த ஸ்டோர்லேயுமே நீங்கள் பார்க்காம MCUவே நீங்கள் பார்க்கலனா கூட இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தை உங்களால் பார்த்து புரிஞ்சிக்க முடியும். இது ஒரு வேறு டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த யூனிவர்ஸும் நம்ம யூனிவர்ஸும் தான் இன்கஷன் ஈவெண்ட்டுக்குள்ளே போக போதும். ஸோ அதில் இருந்து தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மொத்த டீமுமே நம்ம யூனிவர்ஸுக்குள்ளே வர மாதிரி கதை எழுதியிருக்காங்களாம். மார்வல் ஸ்பாட்லைட் பேனருக்குள்ளே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் மற்ற எந்த ஒரு மார்வல் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்காம அந்த யூனிவர்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க கூட புதுசாக ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை பார்க்கலாம்ங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. மார்வல் இருக்க நிலைமைக்கு ஏதோ படம் நல்லா இருந்தா ஓகே, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்ப்போம், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ரா சொதப்படாதீங்க. அதை தொடர்ந்து டெட்பூல் 3க்கான புது ட்ரெய்லர், செகண்ட் ட்ரெய்லர் பாசிபிளி அடுத்த வரப்போகிற 2 வாரத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி ஒரு சின்ன ரூமர் கிளம்பியிருக்கு. இதை நம்பலாமா வேணாமான்னு சுத்தமாக ஐடியா இல்லை. X-Men 97 நடந்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்த 2 வாரத்தில் பெரிய அப்டேட் எதுவும் வராதுன்னு நான் நினச்சேன். பட் செகண்ட் ட்ரெய்லர் வந்தால் எந்த ஒரு தப்புமே கிடையாதுங்க, நல்லா தான் இருக்கும். பட் பார்ப்போம் டெட்பூல் 3யோட செகண்ட் ட்ரெய்லர் வருதா இல்லையான்னு. அதை தொடர்ந்து இந்த வாரம் மார்வல் ரைவல்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு புது கேம் அனௌன்ஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ டு பிளே PC கேம். ஓவர்வாட்ச் கேமில் எத்தனை பேர் விளையாடிருக்கீங்க? அந்த ஸ்டைல் ஆஃப் ஒரு கேம் பிளே இந்த கேமில் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருக்க போகிறாங்க. இண்டிவிஜுவல் பவர்ஸை பேஸ் பண்ணால் ஒரு வித்தியாசமான ஷூட்டர் கேம்ங்க. நல்லா இருக்கு. கேம் பிளேயோட லுக் நல்லா இருக்கு. கேம் பிளே பண்ணுற விதமும் நல்லா தான் இருக்கு. ஃப்ரீ டு பிளே வேற. ஸோ ஒன்லி PCயில் தான் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஃபியூச்சரில் மொபைல் அண்ட் பாசிபிளி கன்சோல்ஸுக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கேம் நல்லா இருக்கு பார்க்க. கேம் பிளேவும் நல்லா இருந்தால் ஓகே விளையாடலாம். அண்ட் ஃபுல்லாக ஆன்லைன் கேம் தான், மல்டிபிளேயர் கேம். கண்டிப்பாக நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நம்ம கேமிங் சேனல் இப்போதைக்கு 300K அடிச்சிருச்சு. கேம் ரிலீஸ் ஆன அப்புறம் கிளப்புறோம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது காட்ஸில்லா எக்ஸ் காங் இந்த வாரத்தோட பாக்ஸ் ஆஃபீஸை வேற மாதிரி ஜெயிச்சிருக்கேன். இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் காட்ஸில்லா எக்ஸ் காங் தான் கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் $200 million இன்டர்நேஷனலுமே சேர்த்து கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $135 million தான். ஸோ அடுத்த வாரம் இந்த படம் கண்டிப்பாக ப்ராஃபிட் கேட்டகரிக்குள்ள என்ட்ரு ஆகிடும் சொல்கிறாங்க. அண்ட் ஓவரால் கலெக்ஷன் ஒரு 710 million வரும்னு எதிர்பார்க்கப்படுது. 1 billion அடிக்க சான்சஸ் கம்மி. பட் இருந்தாலும் படத்தை நிறைய பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு ஃபன்னான படம். கதை மட்டும் அங்கங்கே அடி வாங்கும். கதையை கண்டுக்காம படத்தோட ஆக்ஷனை மட்டும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ண சான்சஸ் அதிகம். இந்த படத்தோட ஸ்பாய்லர் அண்ட் நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ சேனலே இருக்குது, செக் பண்ணி பாருங்க. பண்ண அந்த கான்ட்ரிபியூஷன் காரணமாக அவருக்கு நைட்ஹுட் கொடுத்துருக்காங்க. நைட்ஹுட்னா இனிமேல் நீங்கள் நோலனை சாதா நோலன் கொடுக்க கூடாது, சார் கால் மீ சார் பட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போதான் மச்சான் ஆஸ்கார் ஜெயிச்சாரு. அதை தொடர்ந்து சார் பட்டமும் வந்திருக்கு. 100% he deserves that. இனிமேல் சாதா நோலன்லாம் போடாதீங்க, சார் நோலன் போடுங்க. ஓகே. அதை தொடர்ந்து இந்த வர ரிலீஸான ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது பேட் பாய்ஸ் ஃபார் லைஃப் ரைட் ஆர் டை இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஆக்ஷன் பேக்டாக இருக்குது, தாறுமாறாக இருக்குது ட்ரெய்லர். பேசிக் கான்செப்ட் என்னன்னா பேட் பாய்ஸ் மேலே இப்போதைக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடுது. அதான் அவங்க என்ன மாதிரி தங்களுடைய இந்த ஸ்டைலை சரி பண்ணாங்க, அவ்வளோதான். ஃபுல் ஆக்ஷன் பேக்டாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஹியூமர் ப்ளஸ் ஆக்ஷன் சொல்லி எல்லாமே பெர்ஃபெக்டாக பிளண்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ட்ரெய்லர் செம்ம ஃபன்னாக இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து நெட்ஃப்ளிக்ஸோட வுடி வுட்பெக்கர் கோஸ் டு கேம்ப் அப்படிங்கிற ஒரு புது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கேன். சின்ன வயசில் அனிமேஷனில் அந்த வுடி வுட்பெக்கரை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு லைவ் ஆக்ஷன் படம். இதை திடீர்னு ரிலீஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ட்ரெய்லர் எந்த ரூமருமே இல்லாமல் டப்புன்னு ட்ரெய்லர் வந்துருச்சு. ஆனால் ட்ரெய்லர் ஃபன்னாக தான் இருக்குது. குழந்தை பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஓகே, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஓகே. ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக படத்தையுமே நான் செக் பண்ணி பார்க்க தான் போகிறேன். அந்த சானிக் வைப் வருது, நல்லா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வுடி வுட்பெக்கர் ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் மறக்காமல் செக் பண்ணுங்க. அண்ட் இதோட இந்த வரைக்கும் நல்ல சூப்பர் நியூஸும் முடியுது. எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணிட்டா தப்பா சொல்லியிருந்தாலும் அதை மறக்காம கீழே காம்பனிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் ஒரு ஆசமான விடையில மீ பற்றி இருக்கும். ஹேஃபன் கைஸ், பட்டா